தமிழக வெற்றிக் கழகத்தின் 5 கொள்கை தலைவர்களில் 2 பேர் பெண்கள் என்று வழக்கறிஞர் இந்திரா தன்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குறித்து தமிழக முன்னேற்றப் படை கட்சியின் தலைவி வீரலட்சுமி அவதூறாக பேசியுள்ளதாக குறிப்பிட்டார். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிவிட்டு சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வர விஜய்க்கு என்ன தகுதி உள்ளது என்று வீரலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளதாகவும், இருப்பினும் வீரலட்சுமிக்கு என்ன தகுதி உள்ளது என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தில் 5 தலைவர்களில் 2 தலைவர்கள் பெண் தலைவர்கள் என்றும் அவர் அப்போது கூறினார். எங்களை பெண்கள் பாதுகாப்பை பற்றி எங்கள் தலைவர் பேசுகிறது தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க நினைக்கிறேன். என்னென்னா, எங்களோட கட்சியில் 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. அதில் 2 கொள்கை தலைவர்களும் பெண்கள். அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு 3:2ன்ற ஆஸ்பெக்டில் எங்களுக்கு சமமாக எங்களை அங்கீகரிச்சிருக்கிறார் எங்கள் தலைவர். அதனால் பெண்கள் பாதுகாப்பை பற்றி அவர் பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. அவர் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர், அவர் அரசியல் நேற்றுக்கு வந்தவர்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் யாருக்குமே கிடையாது. அது மட்டும் இல்லை, பிறப்பால் எல்லாருமே சமம் தான். அதனால தான் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு இருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு தான் எங்கள் தலைவர் எங்களோட கட்சியோட கோட்பாடாக தாரக மந்திரமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு கண்டென்ட்டோடு முடிச்சிட்டாருங்க. இதுக்கு மேலே யாருமே எங்கள் தலைவனை பேசுகிறதுக்கு எந்த தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.